மட்டக்களப்பு ஏறாவூர் ஓட்டுப்பள்ளி பிரதேசத்தில் முன்னர் பாடசாலை ஒன்று இயங்கிய காணியில் புதைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்களை படையினர் மீட்டெடுத்தனர். 4 கைக்குண்டுகள் உள்ளிட்ட சில வெடிப்பொருட்களும் இதில் அடங்கியிருந்தன. கடந்த கால போர் சூழலின் போது ஓட்டுப்பள்ளி பிரதேச மக்கள் இடம்பெயர்ந்திருந்த காலகட்டத்தில் பயங்கரவாதிகளால் இவை புதைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. ஏறாவூர் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து ஏறாவூர் நீதிமன்ற நீதிபதியின் கட்டளைக்கு இணங்க ஏறாவூர் போலீசார் விசேட அதிரடி படையினருடன் இணைந்து இவற்றை மீட்டெடுத்துள்ளனர். திருகோணமலை சேரனூவர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தோப்பூர் செல்வநகர் பகுதியில் தனியார் காணியில் புதைக்கப்பட்டிருந்த மிதிவெடி போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் அனுமதியை பெற்று இந்த மிதிவெடி விசேட அதிரடி படையினரால் அகற்றப்படும் என போலீசார் தெரிவித்தனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட A9 வீதியில் உள்ள பல வர்த்தக நிலையங்கள் உதயநகர், விவேகானந்த நகர் ஆகிய வீதிகளில் கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. A9 வீதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் முன்புற கதவு உடைக்கப்பட்டு சுமார் 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. அங்கு பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவின் ஊடாக திருடர்கள் சிக்கியுள்ளனர். இதேபோல் உதயநகர் பகுதியில் வீடு ஒன்றில் 3 திருடர்கள் முகமூடி அணிந்தவாறு வீட்டுக்குள் நுழையும் காட்சி பாதுகாப்பு கேமராவில் இவ்வாறு பதிவாகியுள்ளது. கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.